மார்ச் மாதம் 31ஆம் தேதி அதிகாலை 1:40 இருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை தாண்டி இருக்கிறது. 5வது கிழமையில இப்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போருடைய நோக்கமாக இருந்தது ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது, இதை கட்டுப்படுத்த வேண்டும், இதை அழிக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த நோக்கம் வேறு திசையை இப்ப கொண்டு செல்கிறது, கொண்டடைந்திருக்கிறது. பொருளாதார ரீதியிலான போராக இது மாறி இருக்கிறது என்ற கணிப்புகள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேல் மீது நேற்று ஈரான் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலானது இஸ்ரேலுடைய வரலாற்றிலே இல்லாத மிக முக்கியமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுபோல காலமும் ஆயுத தளங்கள், ஏவுகணை நிலைகள், இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஆயுத களஞ்சியங்கள், இராணுவ நிலைகள் மீது தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது இஸ்ரேலினுடைய பொது கட்டிடங்கள், குறிப்பாக வர்த்தக கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், அணுமின் உற்பத்தி நிலைய கட்டிடங்கள் என்று எல்லா இடமும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சேதத்தை இஸ்ரேலுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு தொடர்ந்து நேற்று அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடைய அத்தனை பொருளாதார நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையை விடுத்தார். இதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலாக இப்பொழுது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இப்பொழுது எண்ணெய் விலை $116 அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான விடயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு வெள்ளை மாளிகை ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்காங்க. ஊடக சந்திப்பில் வெள்ளை மாளிகை பேச்சாளர் பல விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி இந்த தாக்குதல், ஈரானுக்கு எதிராக நடந்து கொண்டு வர இந்த தாக்குதலுடைய செலவுகளை மத்திய கிழக்கு நாடுகளிடம் கோருவதற்கு உத்தேசிக்கின்றார், அல்லது அந்த மாதிரி ஒரு யோசனை அவரிடம் இருக்கிறது. மிக விரைவில் அவரே இது தொடர்பாக அறிவிப்பார் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் அவங்க இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்பொழுது பரவலாக சமூக வலைதளங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் பேசுகிற விஷயம்னு சொன்னா, இப்பொழுது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்காக இருந்தது, அதை நாங்கள் அழித்திருக்கிறோம், அதுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், இது எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகளை காப்பாற்றுவதற்காக தான் அமெரிக்கா இந்த போரை தொடங்கியது என்ற ஒரு கதையை மத்திய கிழக்கு நாடுகளிடம் சொல்லி அவங்களிடமிருந்து இந்த நிதியை பெற போறாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அவர் முன்வைப்பாராக இருந்தால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற உறவு இந்த மாதிரி பல விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்ப எதிர்ப்பு கூறப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்து மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்து வராரு. ஈரான் சரியான முறையில் பேச்சுவார்த்தைக்கு வராத பட்சத்தில் அவங்களுடைய அணு மின் உற்பத்தி நிலையங்கள், மிக முக்கியமான பொருளாதார கட்டிடங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இது மூலமாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான, அல்லது இப்படி செய்யலைன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துவோம் என்று பயமுறுத்துவதற்கான ஒரு எச்சரிக்கையாக இது இருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனால் ஈரான் இப்பொழுது கார்க் தீவை மிக பெரிய அளவில் பலப்படுத்தி இருக்கிறார்கள். பாதுகாப்போடு ஹோர்முஸ் கால்வாயினுடைய மிக முக்கியமான ஏவுகணை நிலைகளை இப்பொழுது பலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல விடயங்கள்ல ஈரான் தயாராக இருக்கிறது. எனவே அமெரிக்கா எப்படியாவது இதை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுக்குறாங்க ஈரானுக்கு அப்படின்னு மாதிரி இப்ப சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்காங்க. இதனோட வெள்ளை மாளிகை ஊடக சந்திப்பில் வைத்து ஊடகவாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, யாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், என்ன நிலையில இந்த பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டது. அதற்கு வெள்ளை மாளிகை பேச்சாளர் இந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றது தான் அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் இதுவரைக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நாங்க பேசுறோம், யாரோட என்ன பேசியிருக்கோன்றது தொடர்பாக அவங்க முற்றுமுழுதா மறுக்கிறாங்க. இது முரண்பட்ட கருத்துக்களாகவே தொடர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இடத்துல சீனாவுடைய 2 மிக முக்கியமான ராட்சத கப்பல்கள், கண்டெய்னர் கப்பல்கள் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக கடந்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான சர்வதேச செய்தியாக பார்க்கப்பட்டது. இது கடந்த வெள்ளிக்கிழமை கடக்க முற்பட்ட போது தடுக்கப்பட்டது. இப்பொழுது அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கப்பட்டு இந்த கப்பல் சீனாவுக்கு சென்றிருக்கிறது. இப்பொழுது பாகிஸ்தான், இந்தியா, சீனா ஆகிய கப்பல்கள் முடிந்தளவு இங்கிருந்து வெளியேற்றப்படுகிறது. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு சேர்த்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த 10 கப்பலும் சென்றதா இல்லையா, அது எந்த நாட்டு கப்பல் அப்படின்றது தொடர்பாக இதுவரையில விவரங்கள் இல்லை. இப்பொழுது நடந்து கொண்டு வர இந்த பொருளாதார தாக்குதலானது மத்திய கிழக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய அளவான
பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களுடைய பொருளாதாரத்தில். அதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்ன சொன்னா, துபாய் இப்பொழுது மிக முக்கியமான நிதி ஒதுக்கீடை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 272 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இப்பொழுது மக்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த திட்டம் வருகின்ற 3 மாதம் முதல் 6 மாத காலத்துக்கு வழங்கப்பட போகுது. இதுக்காக தெரிவு செய்யப்பட போறவங்க யாருன்னு சொன்னா, பொருளாதார ரீதியிலாக இப்பொழுது இந்த துறையில, அதாவது வியாபாரத்துறையில பாதிக்கப்பட்டிருக்கிற நிறுவனங்கள், தனிநபர்கள், முக்கியமான வியாபாரம் சம்பந்தமாக யாரெல்லாம் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக இந்த நிதியை வழங்குறதுக்கு 272 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 1 பில்லியன் திர்ஹாம் ஒதுக்கியிருக்காங்க. மிகப்பெரிய அளவான தொகையை ஒதுக்கியிருக்காங்க. காரணம், இந்த ஒரு மாத காலத்தில் அந்த அளவு பொருளாதார ரீதியில் துபாயே பெரிய அளவில் நிறுவனங்களை மூடும் அளவுக்கு வந்திருக்கு. இதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு அந்த அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. அதோட இலங்கையில் நீங்கள் நேற்றைய நாளில் பார்த்தோம்னாம பல இடங்களில் மின்பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கு, மின்பாவனையை சேமிக்கிறதுக்கு, நீரை சேமிக்கிறதுக்கு என்று பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரியான திட்டங்கள் பல நாடுகளில் இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா போலந்து, தென்கொரியா, சீனா, குரோஷியா, ஹங்கேரி ஆகிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் விலையை உயர்த்துவதில் தடுமாறி வராங்க. எண்ணெய் விலையை உயர்த்தி ஆகணும்ன்ற கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த நடவடிக்கை 2-3 நாட்கள் நடக்கும்னு சொல்லப்படுது. பிரான்ஸ் போக்குவரத்து, விவசாயம், மீன்பிடித்துறை மற்றும் இந்த மாதிரியான மிக முக்கியமான துறைகளுக்கு எரிபொருளை மானியமாக வழங்குறதுக்கான ஒரு அறிவித்தலை அரசாங்கம் இப்பொழுது முன்வைத்திருக்காங்க. அவங்க கட்டணம் செலுத்தாட்டியும் அவங்களுக்கு இந்த துறைக்கு மானியமாக எரிபொருள்களை வழங்குறதுக்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜோர்தான் பிரதமர் உடனடியாக எரிபொருள் சேமிப்பை நடைமுறைப்படுத்துங்கள், மின் சேமிப்பை நடைமுறைப்படுத்துங்கள், அலுவலகங்களில் தேவையில்லாத மின் விளக்குகள், ஏசி, முக்கியமா இலங்கையிலேயும் இந்த சட்டம் நடைமுறை கொண்டு வரப்பட்டது, ஏசி பாவிக்கிறத குறைங்க என்ற பயன்பாட்டை கொண்டு வருவதற்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தாலி, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து ஆகிய நாடுகள் தங்களுடைய டீசல், பெட்ரோல் மீதான வரிகளை குறைத்து மக்களுக்கு மானியம் அடிப்படையில் இந்த எரிபொருளை வழங்குறதுக்கான நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா எரிபொருளுக்கான வரியை முற்றுமுழுதாக குறைத்திருக்காங்க. ஜப்பான் இப்பொழுது தங்களுடைய அலுவலக, அதாவது அரச கட்டடங்களில் தேவையில்லாமல் இருக்கின்ற மின்பாவனையை குறைச்சிருக்காங்க. வருகின்ற 30 நாட்களுக்கு அவங்களுடைய கையிருப்பில் இருக்கிற எரிபொருட்களை விடுவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜப்பான் வரலாற்றிலே நடக்காத அரிதான சம்பவங்கள்னு சொல்லப்படுது. பிலிப்பீன்ஸ் இப்பொழுது எரிசக்தி நெருக்கடியை மிக மோசமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீண்ட வரிசையில் நின்றுதான் எரிபொருளை வாங்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மின் தட்டுப்பாடு அல்லது மின் தடை அங்களது 3 முதல் 4 மணித்தியாலங்கள் அமல்படுத்தியிருக்காங்க. பிலிப்பீன்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்த போர் இப்பொழுது பல நாடுகளை சென்றடைந்திருக்கிறது. ஆரம்பத்திலேயே ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஆசிய நாடுகளை தான் பெரிய அளவா பாதிச்சது. இன்னும் 2 கிழமைகள் இந்த போர் தொடர்ச்சியாக நடக்குமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்தில் ஆரம்ப விளிம்பு கட்டத்துக்கு செல்லும் சொல்லப்படுது. எனவே இதுக்கு முதல் இந்த போரை முடிப்பது தான் இப்பொழுது அமெரிக்காவுடைய மிக முழுமையான மூச்சாக இருக்கிறது. அதுவும் இது பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா முனைப்பு காட்டி வராங்க. எனவே இதை தரை வழியாகவோ அல்லது தாக்குதல் மூலமாகவோ, விமான தாக்குதல் மூலமாகவோ நடத்தப்பட்டு இதை முடிவுக்குள் கொண்டு வர முடியாது அப்படின்றது இப்போ அமெரிக்கா சரியாக உணர்ந்திருப்பதாக கூறப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஒரு நடவடிக்கையை அவங்க மேற்கொண்டு வராங்க. அதுக்காக ஈரான் மீது பெரிய அளவான அழுத்தங்கள் இப்பொழுது சுமத்தப்படுகிறது. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல், அதாவது ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் போனால் ஹோர்முஸ் கால்வாயை திறப்பதற்காகவாவது அமெரிக்கா போராட வேண்டி வரும் என்று இப்பொழுது கடைசியான ஒரு நிலையை அமெரிக்கா அந்த இடத்துக்கு அடையும். அதற்காகவே தான் இப்பொழுது படையினரை தயார்படுத்துறாங்க. இது முடியாமல் போனால் அப்படியாவது இதை செய்ய முயற்சி செய்வாங்க. அதில் பேரழிவுகள் நடக்கலாம் என்ற மாதிரி இப்பொழுது எதிர்ப்பு கூறப்படுது. எது எப்படி இருந்தாலும் பல நாடுகள் இப்பொழுது இதை பேச்சுவார்த்தை மூலமாக முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அழுத்தத்தை அமெரிக்கா மீதும் ஈரான் மீதும் முன்வைக்கிறாங்க. சில வேளைகளில் இந்த கிழமையில மிக முக்கியமான மாற்றங்கள் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயம் மிக மிக முக்கியமாக சர்வதேச ரீதியில் பேசப்பட்ட, கடந்த மணித்தியாலங்களில் பேசப்பட்ட செய்தியாக இருக்கு. இலங்கையில இப்பொழுது அதிக வறட்சி நிலவுகிறது. இந்த வறட்சி காரணமாக இலங்கையினுடைய நீர்நிலைகளுடைய அந்த அளவு 75% குறைந்திருக்கிறது. இதனால இன்னும் ஒரு ஆபத்து என்னன்னு சொன்னா, இப்பொழுது இந்த நீர்மட்டம் குறைய குறைய உப்பு நீர்கள் இப்பொழுது நல்ல நீர்கள் நிலைகளுக்குள் அல்லது ஆறுகளுக்குள் வர வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கழனி கங்கைக்குள்ள கடநீரோ அல்லது உப்பு நீரோ உள்புகரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த நீர் மட்டம் குறைந்திருக்கிறது. இதனால நீர் சுத்திகரிப்பு, குடிநீருக்கான சுத்திகரிப்புகள்ல பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. எனவே நீரை சிக்கனமா பயன்படுத்துமாறு தொடர்ச்சியாக மக்களுக்கு அறிவுறுத்த
செயல்படுத்தப்படுது. இதுக்கான ஒரு தனியான வேலை திட்டமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடந்த மணித்தளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்தியுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.